வணக்கம் நண்பர்களே. இந்த கதை மஞ்சள் காமாலை வந்த அண்ணனை தங்கை எவ்வாறு பார்த்து கொள்கிறாள், அதனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட உறவு என்பதை விரிவாக்கமாகச் சொல்லப் போகும் கதை. இந்த கதை திருச்சியில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த கதை. இந்த கதையில் வரும் பெண் பெயர் கலையரசி. அவள் வயது 27. அவளுக்கு திருமணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை உள்ளது. அவள் கணவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான். அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் பெயர் கலையரசன். அவனுக்கு வயது 31 ஆகிறது. அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. காரணம், அவனுக்கு ஏதும் வேலை இல்லை, அதான் காரணம். கலையரசன் வீட்டில் கலையரசனும் அவன் அப்பாவும் தான் இருக்கிறார்கள். கலையரசன் அம்மா சின்ன வயதில் இறந்து விட்டார். இவர்களுக்கு சின்ன வயது இருக்கும் பொழுது மஞ்சள் காமாலை வந்ததால் மருத்துவ பலன் இல்லாததால் இறந்து விட்டார். அதில் இருந்து கலையரசன் அப்பாதான் இருவரையும் வளர்த்து ஆளாக்கினார். இவர்கள் சிறிய வயதில் இருந்தே அவர் அப்பா கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்த ஆளாக்கி ஒரு வழியாக கலையரசியை நல்ல குடும்பத்திற்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணத்தை அந்த ஊரையே போற்றியது. எப்படியோ ஒரு வழியாக நல்ல குடும்பத்தை பார்த்து அவள் மகளை திருமணம் செய்து வைத்து விட்டான் என்று ஊரே பாராட்டியது அவர் அப்பாவை. அவர் அப்பா கொத்தனார் வேலை செய்து வருகிறார். அடிக்கடி வெளியூரில் சென்று வேலை பார்ப்பார். வெளியூரில் சென்று பார்த்து கொண்டிருக்கும்போது அவரது மகன் வீட்டில்தான் இருப்பான். ஏதாவது கிடைக்கும் வேலைகளுக்கு அப்பப்போ சென்று வருவான். பெயிண்ட் அடிக்கிற வேலை, எலக்ட்ரீசியன் வேலை, இது போன்ற சிறிய சிறிய வேலைகளுக்கு அடிக்கடி போய் வருவான். இப்போ சித்திரை மாதம் என்பதால் அவனுக்கு அடிக்கடி வாந்தி, மயக்கம், ஜுரம் இது போன்ற ஒவ்வாமை ஏற்பட்டது. இப்படியே ஒரு வாரம் போனதால் அவன் எந்த ஒரு வேலைக்கும் போகவில்லை. வீட்டிலேயே அடங்கி கிடந்தான். அப்பொழுது அவள் தங்கை வீட்டிற்கு வந்து அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இரத்த பரிசோதனை செய்தாள். மருத்துவர் அவனை பார்த்து அவன் எடுத்து வந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து இவனுக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்திருக்கிறதாகவும் அவனை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கூறினார். மற்றும் மருந்து ஊசிகளை போட்டு அனுப்பி வைத்தார். டாக்டர் சொன்னதை கேட்டு கலையரசிக்கு பெரும் பயமாக இருந்தது. ஏனென்றால் சிறிய வயதில் அம்மா இப்படித்தான் மஞ்சகாமாலை வந்து இறந்ததால் இவருக்கும் பயமாக இருந்தது. ஏனென்றால் இதில் ஒரு இழப்பை இந்த மஞ்சள் காமாலை அவர்களுக்கு ஏற்படுத்தி உள்ளது. அதனால் கலையரசனை அவள் வீட்டுக்கு அவனை அழைத்து சென்றார். ஏனென்றால் இவன் வீட்டில் தனியாக இருப்பதால், அது மட்டும் இல்லாமல் இவன் இருக்கும் வீடு இரும்பு தகரம் கொண்டு கூரை வீடு. அதனால உள்ள ஹீட் அதிகமாக இருக்கும் என்பதால் இவள் வீட்டிற்கு அழைத்து சென்றார். இவள் வீட்டில் ஏசி இது போன்ற குளிர்சாதனம் இருப்பதால் இவனை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள். இவர் அண்ணனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருந்தாள். இவன் அண்ணன் அடிக்கடி வாந்தி, மயக்கம் ஏற்படும் போதெல்லாம் பக்கத்தில் இருந்து கவனமாக பார்த்து கொண்டாள். அடிக்கடி உடல் குளிர்ச்சி தரும் வகையில் இளநீர் இது போன்ற பழ வகைகளை அடிக்கடி அண்ணனுக்கு கொடுத்து தாய்போல் அரவணைத்து கொண்டாள். மருத்துவர் கூறியவாறு அவனுக்கு வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூறினார் மருத்துவர். அண்ணனை எண்ணெய் குளியலுக்கு தயார் செய்தாள் தங்கை கலையரசி. அவன் கையில் எண்ணெய் கொடுத்து தேய்த்து கொள்ள சொன்னாள். அவனும் உடல் முழுவதும் தேய்த்து கொண்டான். ஆனால் கலையரசிக்கு அப்பொழுது ஒரு யோசனை வந்தது. உடல் முழுவதும் எண்ணெய் நன்றாக தேய்த்து கொண்டிருந்தால்தானே உடல் சூடு குறையும். அண்ணன் ஏனோதானோ என்று தேய்த்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் உடல் சூடு எப்படி குறையும் என்று யோசனை செய்தாள். அவன் அண்ணன் அருகில் வந்து அண்ணன் கையில் இருந்த எண்ணெய் பாட்டிலை வாங்கி, நீ அந்த மரக்கட்டிலில் போய்படு, நான் தேய்த்து உனக்கு விடுகிறேன் என்றாள். அண்ணனும் தைக்கத்துடன் போய்படுத்தான். அவன் உடம்பில் முழுவதும் உஷ்ணம் தரவிருந்தது. தங்கை நம்ம உடம்பை தொட்டவுடன் நமக்கு என்ன ஆகும் என்று ஒரு பயமும் இருந்தது அவனுக்கு. அதனால் தாக்குதூரம் போய்படுத்தவன், வேண்டாம், நானே பார்த்துக்கொள்கிறேன் என்ற தயக்கத்துடன் தொடர்ந்து கூறினான். ஆனால் அவன் தங்கையும், ஏன் அண்ணா பயப்படுற, நம்ம சின்ன பிள்ளைகள், இப்படித்தானே சின்ன வயசுல விளையாண்டு கொண்டு இருந்தோம். அதெல்லாம் நினைத்த பார், இதெல்லாம் ஒன்னும் இல்லை, நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன் தங்கைதானே, பயம் வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். நான் நன்றாக உனக்கு எண்ணெய் தேய்த்து உன்னுடைய உஷ்ணத்தை குறைத்து விடுகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி
அவன் உடம்பில் எண்ணெய் ஊற்றி தேய்க்க ஆரம்பித்தாள். அவ்வாறே எண்ணெய் ஊற்றி தேய்க்க தேய்க்க அண்ணன் உடம்பில் உஷ்ணம் பரவியது. அண்ணனுக்கு தங்கை தேய்த்து விடும் அந்த உணர்வு அண்ணனுக்கு மிகவும் பிடித்ததால் அண்ணன் உடம்பில் சூடு பரவி வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. அதை தங்கை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணன் போராடி குப்புற படுத்துக்கொண்டு நெளிந்தான். ஒரு தலையை வெட்டி விட்ட புழுவை போல் நெளிந்து கொண்டிருந்தான். அப்போது தங்கை கலையரசி, ஏன் அண்ணா நெளியூர, நான் கை வைப்பது உனக்கு வெட்கமா இருக்கா என்றாள். அண்ணன் இல்லை, சும்மாதான் என்றான். அதற்கு தங்கை, முதுகில் எல்லாம் எண்ணெய் தேய்த்து விட்டேன், இப்போ திரும்பு என்றாள். அண்ணனுக்கு பயம் என்னவென்றால், இப்ப திரும்பினால் அவன் நிலைமையை பார்த்து விடுவாளோ என்று பயம். ஆனால் தங்கை அவனை வற்புறுத்திக் கொண்டே இருக்க வேறு வழியில்லாமல் அண்ணன் மல்லாக்க படுத்தான். மல்லாக்க படுத்த உடனே தங்கை பார்வை அண்ணனை பார்த்து கண் விழித்தாள். தங்கை மௌனமாக சிரித்துக்கொண்டு அண்ணன் முகத்தை பார்த்து எண்ணெயை தலையில் வைத்து மெல்ல தேய்த்தாள். அப்பொழுது அவளுக்கு அண்ணனை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அதற்காக ஒரு திட்டம் தீட்டினாள். அண்ணனிடம், என் அண்ணா இப்படி இது மாதிரி உங்களுக்கு இருக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு என்று தெரியாதபோல் கேட்டாள். அதற்கு அண்ணன், என்னை தேய்க்க தேய்க்க எனக்கு உடல் சூடு ஏறிக்கொண்டிருக்கிறது, அதனால்தான் நடக்கிறது என்று தங்கை இடம் கூறினான். அது ஒன்றும் இல்லை கலையரசி, அது நீ என் மீது கை வைத்து எண்ணெய் தேய்ப்பதால் எனக்கு இப்படி ஆகிவிட்டது, ஒன்றும் கண்டுகொள்ளாதே, சில டைம் அப்படித்தான் இருக்கும் என்று கூறிய அண்ணன். தங்கச்சி, அப்படி என்றால் அதை அமைதிப்படுத்த என்ன செய்யணும் அண்ணா? அப்படி என்று ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் கேட்டாள் தங்கை. அதற்கு அண்ணனோ, அது இப்போது உஷ்ணத்தின் உச்சகட்டத்தில் உள்ளது கலையரசி, இதனால் அது உஷ்ணம் குறைய குறைய அது தானாக சரியாகிவிடும் என்றான் அண்ணன். சரி அண்ணா, ஆனால் இப்பொழுது உனக்கு மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறது, அதனால் இப்பொழுது அந்த இடத்திலும் நான் எண்ணெய் தேய்க்கப் போகிறேன். ஏனென்றால் உனக்கு அந்த இடத்தில் உஷ்ணமாக இருக்கிறது அல்லவா, அதனால் நான் அந்த இடத்தில் என் கை வைத்து நான் எண்ணெய் தேய்க்க நீ உதவி செய்ய வேண்டும் என்றாள் தங்கை கலையரசி. கலையரசி, வேண்டாம், அந்த இடத்தில் எண்ணெய் எல்லாம் வைக்கக்கூடாது, வைத்தால் அதில் இருந்து கொலப்பாக ஒரு திரவம் வரும், அது உன் மீது பட்டால் அது அசிங்கமாகிவிடும், வேண்டாம் என்றான் அண்ணன். தங்கை கலையரசி, அண்ணா, அதிலிருந்து என்ன வரும், இப்படி வரும், இந்த மாதிரி வரும், எல்லாம் எனக்கு தெரியும், எந்த பாடமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு உனக்கு எண்ணெய் தேய்த்துவிட வேண்டும், அவ்வளவுதான். உனக்கு எவ்வளவு சீக்கிரம் மஞ்சள் காமாலை வியாதியை விரட்டி அடிக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் விரட்டி அடிக்க வேண்டும். ஏனென்றால் நம் அம்மாவிற்கு என்ன நடந்தது இந்த நோயால் என்று எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. ஆனால் உன்னை அதுபோல் ஆக விடமாட்டேன், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் என்றாள் தங்கை. கலையரசி, நீ சொல்வதை கேட்டால் எனக்கு பயமாக உள்ளது, நீ இதற்காக நீ எந்த எல்லைக்கும் போவாய் என்று எனக்கு தெரியும், அதனால் இதெல்லாம் தவறு. விடு, நான் செய்து கொள்கிறேன், ஏனென்றால் இதை நீ பார்க்கவோ ஏதும் செய்யவும் கூடாது. அண்ணன் தங்கை உறவுக்குள் எது முற்றிலும் தவறு, நான் பார்த்துக்கொள்கிறேன், என்னிடம் கொடு என்றான். நீ பேசிக்கிட்டே இருந்தா சரி வரமாட்ட, இப்ப பாருடா என்று சொல்லிவிட்டு அப்பொழுது தங்கை ஒரு வார்த்தை கூறினாள். தொடுவது தங்கச்சிதானடா, அப்புறம் ஏண்டா இப்படி என்றாள்.